உருவாக்கப்பட்ட மனிதன். நான் ஆதாம். பாஸ்டர் ஆன் போஸ்டருக்குள் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தேவ ஆசீர்வாத வார்த்தைகள் பாருங்க, ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்டர் ஆன் போஸ்டர். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 பேதுரு எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு கவனித்திருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. கிறிஸ்துவில் பிரியமான தேவ ஜனமே, இந்த கால வேளை மீண்டும் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருவதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக இந்த ஊழியத்துக்காக புதிதாய் நாம் ஆரம்பித்த பெத்தேல் பைபிள் புக் ஷாப்புக்காக சென்டருக்காக நீங்களும் ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்கள். தொடர்ந்து ஜெபிக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தெய்வம். வசனமும் அதை தான் சொல்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. உன்மார்க்கமானவர்களோ தீமை செய்கிறவர்களோ கர்த்தருடைய முகத்துக்கு விரோதமாயிருக்கிறார்கள். இந்த நவம்பர் மாதம் 3ஆம் தேதி கால வேளையில கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துகிற வார்த்தை, நீங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நீதிமான்கள். உங்களை நீதிமான்களின் சந்ததியாய் அவருடைய இரத்தம் இந்த பூமியில் உங்களை அடையாளப்படுத்தி இருக்கிறது. மற்றவர்களுக்கு தெரியுமோ இல்லையோ, நீங்கள் அதை அறிந்திருக்க வேண்டும். இந்த உலகத்தின் அதிபதியானவன் நீங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நீதிமான்கள் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். மற்ற மனிதர்கள் அறியார்கள். ஆதலால் நீதிமான்களாகிய உங்கள் வாழ்விலே கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு முந்தின ஆதாம் விழுந்து போன அந்த இடத்துல பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்து உங்களை சேர்த்து வைத்திருக்கிறபடினால அந்த இடத்தினின்று நீங்கள் விலகி போகிறதற்கு அவனால் என்ன முடியுமோ அதையெல்லாம் அவன் செய்வான். ஆதலால் தான் இயேசு சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொல்லி. கால ஓலை, இந்த நவம்பர் மாதத்தின் 3ஆம் தேதி கால ஓலை, இந்த திங்கட்கிழமை காலை உங்களுடைய ஒர்க் லோடை குறித்து, உங்களுடைய கம்பெனியை குறித்து, உங்கள் வியாபாரத்தை குறித்து, உங்கள் பிஸ்னஸை குறித்து, பிள்ளைகளுடைய ஃபீஸ் காரியங்கள், திருமண காரியங்கள், வாகனத்தின் காரியங்கள், வீட்டு வாடகை காரியங்கள், இதையெல்லாம் குறித்து சஞ்சலப்படுகிறதான தேவ ஜனமே, சகோதரனே, இந்த கால ஓலை கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துகிறார். குடும்பமே கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துகிறார். பயப்படாதீங்க, நீங்கள் நீதிமான்கள். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் இந்த பூமி முழுவதும் பாவத்தினால் தேவ கோபத்தில் அழிய இருந்தபோது அங்கே ஒரு நீதிமானை கர்த்தர் கண்டுபிடித்தார். எப்படி தேவ கோபத்துக்கு அந்த நீதிமான் காக்கப்பட்டான், அதுதான் நீதிமானுக்கான விசேஷம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அவன் கர்த்தருக்கு முன்பு நீதிமானாயிருந்தான் என்று. நம்முடைய நீதி அல்ல, ஏசாயா சொல்லுகிறான், நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. இந்த உலகம் அழுக்கு, நம்முடைய நீதியும் அழுக்கானது. ஆதலால் இந்த உலகத்தின் காரியம் அல்ல, கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நமக்கு இந்த அடையாளம், நாம் நீதிமான்களாக மாற்றப்பட்டோம். பூமியிலே நம்மை பெற்ற தாய் தகப்பனும் சரி, நம்முடைய தாத்தா பாட்டிகள் ஆதாமின் சந்ததியாய் வருகிற ஒவ்வொரு மனுஷனும் பாவத்தில் உளையான சேற்றில் கிடக்கிறார்கள். நாம் அதை விசுவாசித்தோம். கிறிஸ்துவின் இரத்தம் என்னை மீட்கும் இரத்தம், என்ன பாவ பரிகாரியாய் அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார், அவர் என் இரட்சகர், அவர் என் மீட்பர் என்று சொல்லி நாம் அறிக்கையிட்டபடினாலே, அதை விசுவாசித்தபடினாலே நாம் அந்த குழியில் நின்று தூக்கி எடுக்கப்பட்டிருக்கிறார். தெய்வ கோபம், இந்த பூமி நம்மை பெருசா ஒன்றும் அடையாளப்படுத்தாது, நம்ம இன்னும் காயப்படுத்தும். ஏன்னா நீங்கள் திரும்பி பேச மாட்டீங்க, நீங்கள் திரும்பி அடிக்க மாட்டீங்க, நீங்கள் திரும்பி அவர்களை திட்ட மாட்டீங்க, சண்டை போட மாட்டீங்கன்னு அவர்கள் அறிந்து உங்களை இரிட்டேட் பண்ணுவாங்க. சோர்ந்து போகாதீங்க. அடிக்கடி நான் சொல்லுகிறது, உங்களை விசாரிக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். உங்களோடு காரணம் இல்லாமல் வழக்காடுவார்களானால்
உங்களோடு காரணம் இல்லாமல் பகைப்பார்களானால், உங்களோடு விரோதிப்பார்களானால், உங்களை காரணம் இல்லாமல் டார்கெட் பண்ணுவாங்கன்னா நீங்க கர்த்தருடையவர்கள், நீங்கள் நீதிமான்கள். உங்களை டார்கெட் பண்றவன், உங்களை பயமுறுத்துறவன், உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவன், இவர்கள் நீதிமான்கள் அல்ல. கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாயும் கர்த்தருடைய கிருபையின் தயவும் உங்கள் பட்சமாயும் இருக்கிறது. ஆதலால் நான் பயப்பட வேண்டாம். அப்போஸ்தலனாகிய பேதுரு சபையினுடைய ஒரு மூத்த ஊழியக்காரன், சபையாராகிய உங்களையும் என்னையும் இந்த கால ஓலை தைரியப்படுத்துகிறான். வருடத்தின் கடைசிக்கு வந்துட்டோம். இன்னும் சில நாட்களுக்குள் நம்முடைய கமிட்மெண்ட்ஸ், நம்முடைய காரியம் எல்லாம் நிறைவேற்ற வேண்டிய இக்கட்டான நேரத்தில் ஒரு பக்கம் கிறிஸ்மஸ் வருகிறது, நியூ இயர் வருகிறது, அதற்கு என்ன செய்வோம் என்று சொல்லி பல காரியத்தை குறித்து யோசிக்கிறதான தேவ ஜனமே, இந்த கால ஓலை நீதிமானாகிய உங்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்கிறார். 34ஆம் சங்கீதத்தில் தெளிவாய் எழுதப்படுகிறது, நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவத்தின் என்று கர்த்தர் அவனை விடுவிக்கிறார் என்று. அது கீழே அடுத்தது எழுதுகிறார், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், அவை எல்லாவற்றின் என்றும் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று சொல்லி, இந்த இக்கட்டின் மத்தியில், இந்த போராட்டத்தின் மத்தியில், இந்த குழப்பத்தின் மத்தியில், சூழ்நிலை மாற்றங்கள் மத்தியில் தவித்து கொண்டு இருக்கிற தெய்வ பிள்ளையே, நீதிமான்களே, உங்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். எப்படி அன்று நோவாவை அந்த அழிவுக்கு, தேவ கோபத்துக்கு, உலகத்தின் கோபத்துக்கு அல்ல, பிசாசின் கோபத்துக்கு அல்ல, இந்த உலகத்தின் அதிபதியானவன் ஒன்றையும் அழிக்கவும் முடியாது, ஒன்றை உருவாக்கவும் முடியாது, அவனுக்கு அத்ராணி கிடையாது, அவன் பொய்யன், வஞ்சகன். ஆதலால் நாம் அதை குறித்து யோசிக்க வேண்டாம். தேவன் ஒருவரே, அவருக்கு ஒப்பான தெய்வம் யாரும் இல்லை. அடிக்கடி சபையிலே, எங்களுடைய போஸ்டரில், எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலேயும் அவர் காட் இஸ் காட்னு போடுவார். 48ஆம் சங்கீதத்தின் 14ஆம் வசனம், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமோ, அவர் காட் இஸ் காட். நம்முடைய தெய்வத்துக்கு நிகரானவர், நம்முடைய தெய்வத்திற்கு ஒப்பானவர், நம்முடைய தெய்வத்தை போல் ஒரு தெய்வம் இந்த பூமியில் இல்லை. அவர் ஒருவர் தான் சொன்னார், நான் தேவன், நான் கர்த்தர். தேவர்களுக்கெல்லாம் தெய்வம் என்று தன்னை அடையாளப்படுத்தின ஒரு தெய்வத்தின் பிள்ளைகளாய், அவருடைய நீதிமான்களாய் கர்த்தர் உங்களை ஏற்படுத்தி இருக்கும் போது ஏன் நாம் பயப்பட வேண்டும்? ஏன் நாம் கவலைப்பட வேண்டும்? நாம் கவலைப்படுவதற்கு காரணம் நம்முடைய காரியத்தை நாம் யோசிப்பதுதான். தேவைகள் உண்டு, மனிதனாய் அதை நாம் ஹேண்டில் பண்ணுவதை விட நீதிமானாய் நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்க. யாக்கோபு அதை தான் எழுதுனா, நீதிமான்கள் செய்கிற ஜெபம் மிகுந்த பலம் உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி. நீங்கள் செய்கிற ஜெபம் நிச்சயம் உங்களுடைய விண்ணப்பத்திற்கு கர்த்தர் செவி கொடுப்பா. நீங்கள் அதற்காக கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தி, அழைப்பாகிற அந்த மனதை கட்டுப்படுத்தி, தெய்வ சமூகத்தில் உங்கள் பாரத்தை, அதனால தான் இந்த பேதுரு சொன்னா, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. கிறிஸ்துவில் பிரியமான தேவ ஜனமே, நீதிமானாகிய நாம் செய்கிற ஜெபம் மிகுந்த பலமுள்ளதாய் இருக்கிறது. ஆதலால் நீதிமான்களாகிய நீங்கள் தினமும் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிற, வேண்டுதல் செய்கிற, விண்ணப்பிக்கிற காரியத்திற்கு ஒவ்வொன்றொன்றுக்கும் கர்த்தர் செவி கொடுக்கிறார். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவருடைய எல்லா உபத்திரவத்தினின்று அவர்களை விடுவிக்கிற தெய்வம். நிச்சயமாய் இந்த நாளில் கர்த்தர் உங்களுடைய உபத்திரவத்தினின்று, உங்கள் போராட்டத்தினின்று, உங்கள் கண்ணீரை துடைத்து, உங்கள் வேதனையை மாற்றி, உங்கள் வியாதியின் அகோரத்தினின்று உங்களை விடுவித்து நீங்கள் நீதிமான் என்பதை கர்த்தரே அடையாளப்படுத்துவார். தெய்வ ஜனமே, பயப்பட வேண்டாம். இந்த வாரத்தின் முதல் நாளை துவங்குகிற நீங்கள் எதை குறித்தும் யோசிக்க வேண்டாம். கடந்த 1ஆம் தேதி 2ஆம் தேதி 2 நாளும் தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்காகவும் பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்காகவும் சபை கூடுதலில் பங்கு கொண்டு வார்த்தையை தொடர்ந்து கேட்கிறதான தெய்வ ஜனமே, கர்த்தர் உங்களை நேசித்தபடினாலே, நீங்கள் நீதிமான்களானபடினாலே கர்த்தர் உங்கள் ஊழியக்காரனுக்கு வார்த்தையை கொடுத்து உங்களை தைரியப்படுத்துகிறார். உங்களுடைய ஜெபத்திற்கு, உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வார்த்தையை நிச்சயம் கர்த்தர் வாக்காய் கொடுத்திருப்பார். அந்த வாக்கை பிடித்து கொண்டு தைரியமாய்
அதை சுதந்திரிக்கத்தக்கதாய் அந்த வார்த்தையை தொடர்ந்து அறிக்கையிடுங்க. உங்கள் தேவையின் மேல் அந்த வார்த்தையை அறிக்கையிடுங்க. உங்கள் வியாதியின் வேதனையின் மத்தியில் அதை அறிக்கையிடுங்க. பிள்ளைகள் வாழ்க்கையிலே அறிக்கையிடுங்க. வியாபாரத்திலே அறிக்கையிடுங்க. போக்குவரத்தில் நீங்கள் அறிக்கையிடுங்க. உட்காரும் போது, நடக்கும் போது, நிற்கும் போது அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லிக்கொண்டே இருங்க. நிச்சயமாக அந்த வார்த்தை பலன் கொண்டு அது உங்களுடைய ஆசீர்வாதமாய் அந்த வார்த்தையில் தெய்வம் வைத்திருக்கிற நன்மையும் கிருபையும் உங்களுக்கு தேவையான சகலமும் அதற்குள் அடங்கி இருக்கிற ஒவ்வொன்றையும் சுதந்திரிக்க கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லி ஊழியக்காரனாய் நான் தைரியமாய் உங்களை நான் தைரியப்படுத்த முடியும். ஏனெனில் என்னுடைய வாழ்க்கையிலே நான் சந்திக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலேயும் இப்படி வார்த்தையை கர்த்தரிடத்தில் கேட்பேன். கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை ஏதுவானாலும் அதை தைரியமாக நான் சந்திக்கிற காரியம் அது என்னவானாலும் அதற்கு விரோதமாக அந்த வார்த்தை புறப்படுவதற்கு, அந்த வார்த்தை எனக்கு விடுதலை கொடுப்பதற்கு, அந்த வார்த்தை எனக்கானது என்பதை நான் அதை உறுதிப்படுத்தி அதை முழு தைரியத்தோடு நம்பிக்கையோடு அதை நான் அறிக்கையிட்டு கொண்டே இருப்பேன். எவ்வளவு அறிக்கையிடுகிறோமோ அவ்வளவு சீக்கிரம் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனால் சூழ்நிலைகளையும் குழப்பத்தையும் பிரச்சனையும் போராட்டத்தையும் தேவையும் பார்த்து பயப்படுகிறதை விட தெய்வம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை தைரியமாய் அறிக்கையிட்டு விடுதலை பெறுகிற தெய்வ ஜனமாய் நீதிமானாய் வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். நோவாவின் காரியத்தை ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் அறிந்திருக்கிறோம். தேவனுடைய கோபம் எழும்பி மனிதனை உண்டாக்கினதற்கு அவர் மனஸ்தாபப்பட்டு எல்லாரையும் அழித்து நிக்கிரகம் பண்ணும்போது ஒரு மனிதனுடைய நீதியான வாழ்க்கை அவன் குடும்பம் முழுவதையும் தேவ கோபத்திற்கு விலக்கி அந்த பேழையை உண்டு பண்ண ஞானத்தை கொடுத்து அந்த அழிவில் நின்று அந்த நீதிமானாம் நோவா குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றினார். காரில் இந்த இனோவா கார் நீங்கள் எல்லாரும் அறிந்ததே, சிலர் அதை பயன்படுத்தி கொண்டு இருக்கலாம். சென்னையில் ஒரு முறை அந்த ஷோரூம் போகும்போது அங்கே இருக்கிறதான அந்த ஷோரூம் ஓனர் இடத்துல என்ன இனோவா என்ற பெயர், குவாலிஸுக்கு அடுத்ததாக இனோவா வந்தபடினால அந்த பேருடைய அர்த்தத்தை விசாரித்தேன். அப்போ அவர் சொன்ன வார்த்தை, இது பைபிளில் இருந்து வைக்கப்பட்ட வார்த்தை, இன்னோவா, நோவாவின் காலம் இன்னோவா, அதான் அந்த அர்த்தம் என்று சொன்னார். அவருடைய மேலிடத்தில் அவர்களுக்கு சொன்னது அதுதான். அப்போது நான் அந்த சம்பவத்தை அவர் கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இப்படி ஒரு பேழையில் 8 பேர் காக்கப்பட்டாங்க. ஸோ அதனால் தான் அந்த காரில் 8 சீட்டர் வைத்திருப்பார்கள். தேவ ஜனமே, இன்றும் அந்த மனிதனுடைய நீதியான வாழ்க்கை எப்படி சாட்சியாக இருக்கிறது பாருங்க. தெய்வ கோபத்துக்கே அவனுடைய நீதியான வாழ்க்கை அவனை தப்புவித்ததென்றால் இந்த உலகத்தின் காரியம், உங்களுக்கு விரோதமானவர்கள், உங்களை பகைக்கிறவர்கள், உங்களை விரோதமாய் காரியத்தை செய்து உங்களை அழிக்க நினைக்கிறவர்கள் திட்டமிடுகிற திட்டங்கள் எல்லாம் நிச்சயமாய் பொய்த்து போகும். தெய்வ கோபமே நீதிமான் மேலே நிறைவேற முடியலன்னா இந்த உலகம் மனிதனுடைய காரியம் எப்படி நீதிமான் மேல் நிறைவேறும்? உங்கள் மேல் எப்படி அது நிறைவேறும்? தெய்வம் அதை அனுமதிக்கவே மாட்டார். கர்த்தர் தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் தான் பட்ட பாடுகளினால் நீங்கள் நீதிமான்களானீர்கள். ஆதலால் நிச்சயம் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். பயப்பட வேண்டாம். சூழ்நிலைகள், நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள், வரப்போகிற நாட்கள், கிறிஸ்மஸ், நியூ இயர் தேவைகள், இவைகளையெல்லாம் நினைத்து கலங்க வேண்டாம். கர்த்தர் கொடுத்த வாக்கை பிடித்து கொள்ளுங்க. இந்த வார்த்தை உங்களை தைரியப்படுத்தும். அதை தான் பேதுரு சொல்லுகிறான், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவி உங்களுடைய கூப்பிடுதலை கவனிக்கிறது என்று சொல்லி உங்களை தைரியப்படுத்துகிறார். இந்த காலவோளை நீங்கள் எதற்காய் ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்களோ, ஜெபித்தீர்களோ, இந்த காலவோளை எழும்பி அதிகாலையில் தெய்வ சமூகத்தில் உங்களுடைய கஷ்டத்தை, உங்களுடைய தேவையை, உங்களுடைய போராட்டத்தை கண்ணீரோடு ஜெபத்தில் தெரியப்படுத்தின காரியத்தை கர்த்தர் கேட்டார் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அதனால் இந்த தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை நிச்சயம் உங்களை பலப்படுத்தும் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். கர்த்தர் அதை அப்படியே உங்களுக்கு செய்து உங்களை ஒரு சாட்சியாய் நிறுத்தட்டும் என்று ஊழியக்காரனாய் நானும் உங்களை வாழ்த்துகிறேன். பழைய ஏற்பாட்டு சபைக்கு மோசே காலத்தில் உபாகமத்தில் இந்த வார்த்தை எழுதப்பட்டு இருக்கும், ஜனமாகிய சபையின் மீது, அவர்கள் மீது, உங்கள் மீது கர்த்தருடைய கண்கள் எப்பவும் வைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி. ஆம் தேவ ஜனமே,
சரவேளை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நீதிமானாகிய கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுக்கு உண்டானவைகளையும் காக்கிற தெய்வம் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. உங்கள் கூப்பிடுதலை கேட்டவர். ஆதலால் பயப்பட வேண்டாம். சூழ்நிலை எப்படியானாலும் சூழ்நிலை உங்களை மேற்கொள்ளாது. நீங்கள் அவைகளை ஜெயிப்பீர்கள். நீங்கள் அவைகள் மேல் ஜெயம் கொள்ள கர்த்தர் இந்த கால ஓலை உங்களுக்கு கிருபை அருளுவாராக. கிறிஸ்துவில் பிரியமான தேவ ஜனமே, இன்னும் வேதத்தில் நமக்கு ஏராளமான சாட்சிகள் இருக்கு. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் இந்த பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது என்று சொல்லி, அதனால் உங்களை கைவிடவே மாட்டார். நீங்கள் எங்கே போனாலும், எங்கே இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் நீங்கள் சிக்கப்பட்டு இருந்தாலும், வஞ்சகர்களாலே மோசத்தினாலே நீங்கள் பிடிக்கப்பட்டு இருந்தாலும், நிச்சயமாய் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி தெரிகிறது, உலாவிக் கொண்டு இருக்கிறது. அதனால் பயப்பட வேண்டாம். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற உங்களுக்கு நிச்சயம் தம்முடைய வல்லமை அவர் விளங்க பண்ணுவார். நிச்சயமாய் தெய்வ வல்லமை உங்களில் வெளிப்படும் போது அப்போராட்டத்தை நின்று, அந்த சூழ்நிலை நின்று, அந்த கஷ்டத்தை நின்று, நீங்கள் சிந்திக்கிற அந்த பாரத்தை நின்று கர்த்தர் நிச்சயம் உங்களை விடுவித்து வெளியே கொண்டு வந்து கர்த்தருடைய சாட்சியாய் நிறுத்துவார் என்று சொல்லி தைரியமாக இந்த கால ஓலை நான் உங்களை உற்சாகப்படுத்தி உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து நாம் ஒரு மனமாய் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நவம்பர் 3ஆம் தேதி கால ஓலை என்னோடு ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காய் நான் நம்முடைய சமூகத்தில் வருகிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் நீதிமான்கள், நம்முடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், நம்முடைய நாமத்தை விசுவாசித்து அறிக்கை பண்ணின நம்முடைய ஜனத்தை ஆண்டவரே, இவர்கள் போராடுகிற போராட்டத்தை நின்று, கஷ்டத்தை நின்று, இந்த நவம்பர் மாதத்தின் ஆண்டவரே பின்வரும் நாட்களை குறித்து, அவருடைய தேவைகளை குறித்து, பிள்ளைகள் காரியத்தை குறித்து சிந்திக்கிற ஆண்டவரே கவலைப்படுகிற காரியம் ஏதுவானாலும் அது நின்று கர்த்தரே இவர்களை விடுவித்து, இவர்கள் ஜெபத்தை நீர் கேட்டீர் என்பதனுடைய அடையாளம் இவர்களை கொடுத்த வாக்குத்தத்தம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால இவர்கள் ஊழியக்காரன் மூலியமாய் கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை இவர்களில் நிறைவேறுவதாக. அடியார்களுக்கு கொடுத்த யாக்கோபு 1 நாளும் இவர்களை நிறைவேறுவதாக. நீங்கள் ஒன்றிலும் குறைவிட்டவர்களாய் இல்லாமல் என்ற வார்த்தையின்படி, அந்த வார்த்தையின்படி ஒன்றிலும் குறைவில்லாமல் எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் இவர்களை ஆசீர்வதி. இந்த நாள் இவருடைய வேலை போக்குவரத்து, இவருடைய பிரயாசங்களை எல்லாம் ஆசீர்வதியா. இவர்களுக்கு விரோதமான சத்துனுடைய எண்ணங்கள் எல்லாவற்றும் நின்று உமது பிள்ளைகளை கர்த்தர் காத்து, நீரே நீதிமான்களின் தெய்வம் என்பதை கர்த்தர் அடையாளப்படுத்தி உமது பிள்ளைகளை தழைத்து அவர்கள் முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணி உயர்த்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். வல்லமுள்ள கரம் இவர்களோடு இருக்கட்டும். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென், ஆமென். மீண்டும் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருகிறவரை கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் தீர்க்கதரிசி ஏலியா. பாஸ்டர் அண்ட் போஸ்டர் சேனலை பார்வையிட்டதுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும்.